மேலும் பற்றி எரிய செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு உம்மை கூவி அழைப்போரின் குரலுக்கு செவிமடுக்க வேண்டும் என்று எங்கள் நாடு அமைதியிலே நிலைத்திருக்க அருள் தர வேண்டும் என்று எல்லா தீமைகளில் இருந்தும் எங்களை விடுவித்தள்ள வேண்டும் என்று உமது பக்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நிலையில்லா வாழ்வை அளித்தரள வேண்டும் என்று பொது தீர்வை நாளிலே இரக்கத்துடன் எங்களுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று உமது அற்புத திருவுருவிலே எங்கள் ஆறுதலாக அடைக்கலமாக நீர் இருக்க வேண்டும் என்று இறைமகனே மரிமகனே இயேசுவே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே ஜெபிப்போமாக. அற்புத குழந்தை இயேசுவே, ஏதோ கிடக்கிறோம் உமது இரக்கத்தை புரிந்தருளும். எமக்கு வரும் கவலைகளையும் தீமைகளையும் துன்பங்களையும் அவநம்பிக்கைகளையும் அகற்றி எமது வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். உம்மை தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் புகழ்ந்து பாடும்படி உமது அற்புத குழந்தை உருவத்தை முன்னிட்டு எமக்கு ஆறுதலையும் உதவியில் தந்தருளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருவினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். அருள்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாம் எம் வாழ்க்கை. ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாம் எம் வாழ்க்கை. மூழ்கிடும் வேளையில் எம்மிறைவா உம் கரம்தானே எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமை எம்மை காத்திடும் முந்தன் அருள் கருத்தீடி உன்னாலய பீடம் மலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் முன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. திருப்பாடல்கள் 72. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்படியில் இன்று இறைவனுடைய சேர்ந்த தருமபுரி அதியமான் கோட்டையை சார்ந்த தாயார் ருக்குமணி அவர்களுடைய ஆண்மையிலை பாடுதலுக்காகவும் அவருடைய பிரிவால் பாடுகின்ற அவருடைய பிள்ளைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் சொந்தங்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே செபிப்போம். மேலும் இன்றைய திருப்பலி நன்றி திருப்பலியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஆனி மார்கரெட் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் விபினா மேரி 8ஆம் ஆண்டு பிறந்த நாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் கல்வி உடல்நலன் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும் நமது செங்கற்பட்டு மறை மாவட்டத்தினுடைய சொத்துக்களின் கண்காணிப்பாளர் தந்தை அருட்தந்தை அகஸ்டின் தேவதாஸ் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாடி கடவுளுக்கு நன்றி திருப்பலியாய் திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். அவருக்காகவும் அவருடைய மீட்பு பணிக்காகவும் சிறப்பாய் திருப்பலியிலே ஜெபிப்போம். தொடர்ந்து ஆண்டவருக்குள் நித்திரை பாறுதலை அடைந்திருக்கின்ற எட்வர்ட் ஜோசப், அகஸ்டின் நோயல், அகஸ்டின்
நோயில் இவர்களுடைய ஆண்மை இளைப்பாறுதலுக்காகவும் செபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று மார்த்தாள் மரியாள் இவர்களுடைய சகோதரர் லாசர் 1ஆம் நூற்றாண்டை சார்ந்த இவருடைய நினைவு நாளை சிறப்பு செய்கிறது. இயேசுவினுடைய உற்ற நண்பர்கள் என்கின்ற கூட்டத்திற்குள் வருகின்றவர்கள் இந்த 3 பேர். இவர்களை கொண்டு இயேசு உறவுகளை கொண்டாடினார். இந்த குடும்பத்தோடு வெறுமனே நட்புறவில் மட்டுமல்லாது அவர்களோடு தன்னுடைய களப்பணியின் சோகங்களையும் சோர்வுகளையும் பகிர்ந்து இந்த குடும்பத்தில் அவர் ஓய்வு எடுத்தார். இந்த குடும்பத்தின் மீது பிரியாத ஒரு அன்பும் கொண்டிருந்தார். எனவே தான் லாசருடைய இறப்பை கேள்விப்பட்டு 4 நாள் கழித்து பெத்தானியாவுக்கு சென்று தன்னுடைய ஆறுதலை குடும்பத்தாருக்கு தெரிவித்து இறந்த லாசருக்காக அழுதார் என்று சொல்லி யோவான் நற்செய்தி கூறுவதையும் நாம் மறந்துவிடக் கூடாது. அதனுடைய ஒரு நீட்சியாகவே இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தியும் கூட அமைந்திருக்கின்றது. இயேசுவினுடைய அரசுரிமையை குறித்து ஆட்சியுரிமையை குறித்து இன்றைய வாசகங்கள் பேசுகின்றது. இதற்கு இயேசுவுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது, ஒரு மூதாதையர் பட்டியல் இருக்கிறது. இயேசு உறவு நிலையில் வாழ்ந்த மனிதர் என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சொல்லுகின்றது. இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியல், இயேசுனுடைய உறவு நிலை, இயேசுனுடைய அரசுரிமை குறித்து பேசுகின்ற இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம்முடைய உறவுகளையும் புனிதப்படுத்திக் கொள்ள, நம்முடைய உறவுகளையும் சற்று ஆழப்படுத்திக் கொள்ள இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புக்குரியவர்கள், இந்த திருப்பலியில் தொடர்ந்து நேற்று தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடிய மார்கரெட் ஆலிஸ் மேரி இவர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் ஆண்டவருக்குள் நித்திலை பாறுதலை அடைந்து 3வது ஆண்டினை நினைவு கூறுகின்ற எட்வர்ட் அவர்களுடைய ஆண்மையிலை பாறுதலுக்காகவும் செபிப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை சார்ந்துதான் நாங்கள் வாழ்கிறோம், இருக்கிறோம், இயங்குகிறோம் என்பதால் குழந்தைகளுக்கு உரிய வாஞ்சையுடன் உம்மை நோக்கி ஏறெடுத்து பார்க்கின்றோம். காலம் காலமாக மனிதர்களும் எதிர்பார்த்து காத்திருந்த மீட்பராகியும் திருமகனை ஒரு குழந்தையாக பிறக்க செய்தீரே. அவர் வழியாக உம்மை அப்பா தந்தா என்று அழைக்க தகுதியும் துணிவும் பெறும் நாங்கள் புதிய ஆற்றலும் தெளிவும் பெற்று உமது மீட்பின் நலன்களை முழுமையாய் சுவைத்து மகிழ்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாயே என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல்
முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை மற்றும் 8 முதல் 10 வரை. யாக்கோபு தம் புலவர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ராயேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வார். உன் கை உன் எதிரிகளை கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவார். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே, இதுவரை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில் மக்க நிலங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது, அவன் மரபை விட்டு கோற்றம் மறையாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசு மைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு அருள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும், குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தாழ்ந்தோர்வதாக. நில உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவாராக. பேராற்றில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசராவார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற வழிவராக. எல்லா நாட்டினரும் அவரை பெற்றவரென வாழ்த்துவராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழிகாட்ட வந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 1 இறைவசனங்கள் 1 - 17 முடிய. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரேட்சும் செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அமினதாபு, அமினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாபுக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபாயாம், ரெகபாயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசாபாத்து, யோசாபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோதாம், யோதாமின் மகன் ஆகாசு, ஆகாசின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும்.
இவர்கள் காலத்தில் தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள். பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் ஜெயல்தியேல், ஜெயல்தியேலின் மகன் ஜெருபாபேல், ஜெருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கிமின் மகன் ஆசூர், ஆசூரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கிம், ஆக்கிமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் மகன் மரியாவின் கணவர் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடந்த நவம்பர் மாதம் இறுதி வாரத்தில் இயேசுனுடைய கிறிஸ்து அறுத்தர் பெருவிழாவை கொண்டாடி முடித்த பிறகு வந்த ஞாயிறு நாம் திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறாய் கொண்டாடி அன்றிலிருந்து இன்று வரை இயேசுனுடைய பிறப்பு பெருவிழாவுக்கு நம்மை முழுமையாய் தயாரித்து ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாட்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த திருவருகை காலத்தின் சிறப்பு நாட்களில் இன்று முதல் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு ஆண்டும் 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை உள்ள நாட்களை இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவினுடைய சிறப்பு தயாரிப்பு நாட்களாய் கொண்டாடும்படி, நவ நாட்களாய் கொண்டாடும்படி தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்புக்கினியவர்களே, இன்றைய நாளிலிருந்து நாம் சற்று சிரமம் எடுத்து தனிமையில் நேரங்களை செலவிட்டு அல்லது ஆலயம் வந்து கடவுளோடு நம்முடைய உறவு நிலையை சரிபார்த்து கொள்ள, கடவுளுக்கும் நமக்குமான உறவை ஆழப்படுத்திக் கொள்ள ஒரு சிறப்பு தயாரிப்போடு இந்த ஆண்டு நாம் கடந்து வந்த பெரும் நோய் தொற்று காலத்தினுடைய பின்னணியில் இன்றைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். இந்த பின்னணியில் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஒரு புனிதமான சிந்தனையை நமக்கு கொடுப்பதாய் நான் உணர்கின்றேன். சிந்தனையில் என்ன புனிதமானது? அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு முதல் வாசகமாக இருக்கட்டும் அல்லது நற்செய்தியாக இருக்கட்டும், இரண்டுமே உறவுகளை குறித்து பேசுவதாய் நான் உணர்கின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் யாக்கோபு, யார் இந்த யாக்கோபு? ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்த இரு புதல்வர்களில் ஒருவர் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு வழியாய் கடவுள் ஆபிரகாமோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தொடருகின்றார். எனவே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகள் 12 அழைத்து கடவுளுடைய திட்டம், அவருடைய மீட்பின் திட்டம் இந்த குடும்பத்தின் வழியாய் முன்னிறுத்தப்படுகிறது, இந்த குடும்பத்தின் வழியாய் தொடர்கிறது. எனவே இந்த குடும்பத்தில் இருந்து கடவுள் தம்முடைய அரசுரிமையை, தன்னுடைய ஆட்சியை அவர் நிலைநிறுத்துவார். அது என்றென்றைக்கும் அழிவுறாதபடி அவர் செய்வார். எனவே அதற்குரிய மாண்போடு நாம் எல்லாம் காத்திருக்கவும் தயாரித்திருக்கவும் நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இன்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்தியாக சொல்லுவதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகின்றது. யாக்கோபு தன்னுடைய புதல்வர்களை எல்லாம் வரவழைத்து அவரை சுற்றி நிற்கும்படி நிகழ இருப்பதை குறித்து அறிவிப்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அதனுடைய இறுதியில் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகின்றார், யூதாவினுடைய குலத்திலிருந்து அரசுரிமை என்றென்றும் இருக்கும். மக்களிடங்கள் எல்லாரும் அந்த அரசுரிமைக்கு உட்பட்டவருக்கு பணிந்திருக்கும். எனவே யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. செங்கோல் யாரோடு தொடர்புடையது? அரசரோடு தொடர்புடையது. செங்கோல் அரசரோடு தொடர்புடையது என்று சொன்னால் அது அரசை பற்றி பேசுகின்றது, அரசரை குறித்து பேசுகின்றது, அரசனுடைய ஆட்சியை குறித்து பேசுகின்றது. இந்த ஆட்சியினுடைய
மரபு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுனுடைய மூதாதையர் பட்டியலை குறித்து பேசுகின்றார். இயேசுவுக்கும் ஆபிரகாமுக்கும் தொடர்பு இருக்கிறது, ஆபிரகாமுக்கும் யோசேப்புக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே இயேசு தொடர்பில்லாத மனிதர் அல்ல, இயேசு வரலாறை கடந்தவர் அல்ல, இயேசுவுக்கும் வரலாறுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி யாரும் சொல்லிவிட முடியாது. இயேசுவுக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. இயேசுனுடைய அந்த வரலாற்றில் மிக முக்கிய வரலாற்று மனிதர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகின்றது. பல நேரங்களில் இந்த பகுதியை நாம் வாசித்திருப்போம், அல்லது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி இதே பகுதியைத்தான் இத்துணை ஆண்டுகளாய் நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒருவேளை இந்த நீண்ட பட்டியலை நாம் கேட்கின்ற பொழுதெல்லாம், என்னடா இது எவ்வளவு பேரு, வாயில நுழையாத பேரு, எப்படிதான் அந்த சாமியார் உக்காந்துன்னு எல்லா பேரையும் தப்பு இல்லாம வாசிக்கிறாங்க, இல்லை ஒரு சில இடத்துல கேப் விட்டு மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி பொறுமையா வாசிக்கிறாங்க, இவ்வளவு நேரம் நிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு எல்லாம் கூட நம்ம சலிச்சிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆனால் இயேசுனுடைய இந்த மூதாதையர் பட்டியலை நமக்கு எடுத்து சொல்லி, இயேசு ஒரு வரலாற்றுக்கு உரியவர், இயேசுவின் வழியாய் வரலாறு புனிதப்படுத்தப்பட்டது, இயேசுவினுடைய வரலாற்றின் மூலமாய் உறவுகள் சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுவதாய் நான் உணர்கிறேன். எல்லாவற்றையும் கடந்து இயேசுவினுடைய மூதாதையர்கள் யாரெல்லாம் என்பதை இன்றைய நற்செய்தி அழகாய் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு பெரும் நோய் தொற்று காலத்தை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த நோய் தொற்று காலத்தில் நிறைய எதிர்மறை நிகழ்வுகளை எல்லாம் கூட, உறவு நிலையில் நிறைய எதிர்மறை நிகழ்வுகளை எல்லாம் கூட இந்த நோய் தொற்று காலம் பதிவு செய்திருக்கிறது. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரை, முதிர்ந்த பெற்றோரை நடுத்தெருவில் கொண்டு வந்து விட்டு சென்ற செய்திகளையும் ஊடகங்கள் நமக்கு சொன்னது. நிறைய பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களை பேருந்து நிலையங்களில், மக்கள் அதிகமாய் கூடுகின்ற இடங்களில் எல்லாம் வேண்டுமென்றே வந்து தொலைத்து விட்டு சென்ற சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் குடும்ப வன்முறைகள் அதிகரித்து இருக்கிறது. அரசு மதுபான கடைகளை மூடிய பிறகு இந்த மதுப்பிரியர்கள் தங்களுடைய தேவை நிவர்த்தி செய்யப்படவில்லை என்பதற்காகவே அவர்கள் கண்மூடித்தனமாய் நடந்து உறவுகளை அவர்கள் கொச்சப்படுத்திய, சிதைத்த, குடும்ப உறவுகளுக்கு எதிராய் செயல்பட்ட சம்பவங்களை எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஊடகங்கள், செய்தித்தாள்கள் நமக்கு பதிவு செய்ததை நாம் மறந்துவிடக் கூடாது. இதே காலகட்டத்தில் தான் இந்த பெரும் நோய் தொற்று காலத்தில் முடக்க நிலையை நாம் எதிர்கொண்டிருந்த பொழுது, பல ஆண்டுகளுக்கு பிறகு, 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரே இடத்தில் சில மாதங்கள் ஒருவரோடு உறவு நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்திற்கும் உள்ளாக்கப்பட்டதை நேர்மறையாய் நாம் பார்க்கவும் அழைக்கப்படுகிறோம். என்னுடைய சகோதரி ஒருவர் எனக்கு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த பொழுது அந்த கொரோனா நோய் தொற்று காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகின்ற KPY, கலக்கப் போவது யாரு என்கின்ற ஒரு நிகழ்வை குறித்து கூட நான் பேசிக் கொண்டிருந்த பொழுது, அந்த நிகழ்ச்சியை வழங்கிய ஒருவர் இந்த நோய் தொற்று காலத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற போது இறுதியான நகைச்சுவை அந்த நிகழ்வில் இறுதி செய்தியாய் அவர் சொல்லுகின்றார், இந்த பெரும் நோய் தொற்று காலம் பலரை எதிர்மறையாகத்தான் சிந்திக்க தூண்டியது. நெகட்டிவாவே அவங்க திங்க் பண்ணாங்க. எங்களுக்கு பொருளாதாரம் சரிந்து போச்சு, எங்களுக்கு வேலை இல்லாம போச்சு, நாங்கள் குடும்பத்தை காலி பண்ணிக்கிற எங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டு போச்சு, பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் படிப்பு இல்லாமல் போச்சு, நாங்கள் நிறைய குடும்பத்திற்கான திட்டங்களை தீட்டினோம், அது பிள்ளைங்களோட கல்யாணமாக இருக்கட்டும் அல்லது வேற சுப நிகழ்வாக இருக்கட்டும், பொருளாதார நெருக்கடியால் எல்லாம் செய்யாமல் போச்சு. நான் கூட ஃபீல் பண்ணேன், இந்த வருஷம் நம்ம கோவில் வேலையை ஆரம்பிச்சிருவோம், மக்கள் நம்ம கூட நல்லா இருக்காங்க, சூட்டோட சூட ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் இப்படி நாம் எல்லாருமே எதிர்மறையாக சிந்தித்த காலங்களும் உண்டு. ஆனால் அந்த நிகழ்வை வழங்கிய அந்த மனிதர் சொல்லுகின்றார், இந்த எதிர்மறை சிந்தனைகளை கடந்து நேர்மறை சிந்தனைகளை
இந்த நோய் தொற்று காலம் அதிகமாய் நமக்கு கொடுத்திருக்கிறது, அதை நாம் எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவர் பட்டியலிட்டார். ஒன்று, இந்த நோய் தொற்று காலம் நாம் எப்படி வேண்டுமானாலும் பிழைத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு புது நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறது. நிறைய பேருக்கு வேலை போச்சுன்னு சொல்லி யாரும் போய் சூசைட் பண்ணிக்கல. உடனே என்ன பண்ணாங்க? மாற்று வேலையை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். ஆசிரியர்கள், தெய்வங்கள், கல்வி தெய்வங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர்கள் எல்லாம் நிறைய பேர் சாப்பாடு கடை வச்சாங்க, நிறைய பேர் காய்கறி கடை வச்சாங்க, ரோட்டோர கடை வச்சாங்க, பிரியாணி கடை வச்சாங்க. அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. இந்த பெரும் அசாதாரண சூழலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பங்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்க செய்தது. அப்பா அம்மாக்குள்ளார ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டது. பிள்ளைகளோடு பெற்றோர் நேரத்தை செலவழிப்பதற்கு நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நேரம் கிடைத்தது. இந்த காலகட்டத்தில் நாம் நிறைய உறவு நிலையோடு தொடர்பில் இருக்க நமக்கு வாய்ப்பு கிடைத்தது. நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா, உங்க ஏரியாவில் கொரோனா எப்படி இருக்குது, நீங்களாம் பத்திரமா இருக்கீங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே கிச்சன்ல இருக்க எந்த பொருள் எடுத்து சாப்பிடுங்க, அந்த பொருள் எடுத்து தொலைக்காட்சியை நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று சொன்னால், எந்த தொலைக்காட்சியும் தங்களுடைய தயாரிப்புகளை குறித்து பெரிதாக விளம்பரம் செய்யவில்லை. எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கிற பொருளை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. மருத்துவர்கள் துவங்கி கபசுர குடிநீர் வாங்கி குடிங்க, கபசுர குடிநீரை நீங்களே தயாரிங்க, இந்த பொருளெல்லாம் நாட்டு மருந்து கடையில போய் வாங்கி நீங்களே குடும்பத்தில் உக்காந்து ரெடி பண்ணுங்க, பூண்டு நிறைய சேர்த்துக்குங்க, மஞ்சள் தூள் நிறைய சேர்த்துக்குங்க, பால்ல மஞ்சள் தூளை கலந்துக்குங்க, பெப்பர் சேர்த்துக்குங்க என்று சொல்லி நம்முடைய நாட்டு மருந்துகளை குறித்து நிறைய செய்திகள் இந்த நாட்களில் மீண்டும் நம்முடைய கலாச்சாரம், மீண்டும் நம்முடைய பண்பாட்டு தலங்கள் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது. எல்லாமே பாசிட்டிவா சொன்னார். அன்புக்குரியவர்களே, இதில் என்னை வெகுவாய் ஈர்த்தது, என்னுடைய சகோதரியோடு பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், எங்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நோய் தொற்று காலத்தில் எல்லா தொழிற்சாலைகளும் நிறுவனங்களும் பன்னாட்டு நிறுவனங்களும் மூடப்பட்ட நிலையில் என்னுடைய கணவர் என்னோடு கடந்த 3 மாதங்கள் குடும்பத்தோடு செலவிட்டார், பெருத்த மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டார். உறவுகள், அன்புக்குரியவர்களே, இன்று இயேசுவினுடைய மூதாதையர் பட்டியலை குறித்து பேசி உறவுகள் மிக முக்கியமானவை என்பதை இந்த இறைவார்த்தை வழிபாடு சொல்லுகின்றது. இயேசுனுடைய கலப்பணியும் இந்த உறவுகளை புனிதமாய் நினைத்தது. இயேசு உறவுகளை கொண்டாடினார், உறவுகளை ஏற்படுத்தினார். விவிலியத்தின் பல பக்கங்கள் இதை நமக்கு சொல்லுகின்றது. மத்தேயு நற்செய்தி, மார்க்கு நற்செய்தி இரண்டிலுமே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 46 50, மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 31 35 முடிய இயேசுவின் உண்மையான உறவினர் என்கின்ற பகுதியில் இயேசு ஓரிடத்தில் போதித்துக் கொண்டிருக்கின்றார். செய்தி சொல்லப்படுகிறது, இயேசுவே, உம்மை காண்பதற்கு உம்முடைய தாயும் உம்முடைய சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே காத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இயேசுவுக்கு என்ற உறவினர்கள் இருந்தார்கள். இயேசுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யோசேப்புக்கும் அன்னை மரியாளுக்கும் பிறந்த உறவினர்களை குறித்து அவர்கள் பேசவில்லை. யோசேப்போடும் அன்னை மரியாளோடும் தொடர்புடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அது அவங்க பெரியப்பா பையனா இருந்திருக்கலாம், பெரியம்மா பொண்ணா இருந்திருக்கலாம், யாரோ ஒருவர் அந்த குடும்பத்தை அன்னை மரியாளோடும் யோசேப்போடும் தொடர்புடைய குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் இயேசுவை காண்பதற்காக ஏதோ ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்திருக்கலாம், அல்லது அவங்க வீட்டில் நடக்கிற ஏதாவது ஒரு வைபவத்திற்கு அழைப்பதற்கு கூட வந்திருக்கலாம், இல்லை ரொம்ப நாளா பார்க்கலையே என்ன ஆச்சு அப்படின்னு கூட விசாரிக்க வந்திருக்கலாம், இல்லை ஊர்ல இருக்கவங்க எல்லாம் இயேசு பத்தி இப்படி பேசுறாங்களே கொஞ்சம் கூப்பிட்டு பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு இல்லை உற்சாகப்படுத்திட்டு போவோம் என்று சொல்லி கூட வந்திருக்கலாம். எதை பற்றியும் சொல்லாமல் ஒற்றை செய்தியில் சொல்லப்படுகிறது, இயேசுவை காண்பதற்கு அவருடைய சகோதரர்களும் சகோதரிகளும் தாயும் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி. இயேசு அந்த உறவுகளை எந்த இடத்திலும் நிராகரிக்கவில்லை. அப்படின்னு இன்னைக்கு யாரும் கிடையாதுப்பா, எனக்கு அந்த மாதிரி நினைவுகள் கிடையாது, எனக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா, இல்லை எங்க அப்பா அம்மா எல்லாம் அவங்கள பத்தி என்கிட்ட பேசுறது இல்லையே அப்படி என்று சொல்லி இயேசு சொல்லவில்லை. இயேசு மக்களுக்கான செய்தியை சொல்லுகின்றார். இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகின்றவர்கள் என் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் என்று சொல்லி அவர்களை சூழ்ந்திருந்தவர்களை உற்சாகப்படுத்தினார். அதன் பிறகு நிச்சயமாய் இயேசு அவருடைய தாயையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் சந்தித்திருப்பார். இயேசு உறவுகளை கொண்டாடினார். அன்புக்குரியவர்களே,
இயேசு மார்த்தாள் மரியாளுடைய இல்லத்திற்கு சென்றார். இன்று திருச்சபை லாசருடைய விழாவை கொண்டாடுகிறது. லாசர் யார்? மார்த்தா மரியாவினுடைய சகோதரர். இயேசு மார்த்தா மரியாள் லாசர் இறந்ததை குறித்து இயேசுவிடம் செய்தி சொல்லுகின்றார்கள். 4 நாட்களுக்கு பிறகுதான் இயேசு அங்கு செல்லுகின்றார். லாசரை உயிர் பெற்றெழச் செய்கின்றார். 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 1 - 8 முடிவுள்ள பகுதிகளில் மார்த்தா மரியா இருவரும் சேர்ந்து இயேசுவுக்கும் இயேசுடைய சீடர்களுக்கும் யூதர்களுக்கும் இவரோடு சோகத்தில் பங்கெடுத்தவர்களுக்கும் ஒரு விருந்து ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள். இயேசு தன்னுடைய சீடர்களோடு அந்த விருந்துக்கு சென்றிருந்தார். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. இயேசு ஒவ்வொரு விருந்திலும், அது மார்த்தா மரியா லாசர் குடும்பத்தாரோடான விருந்தாக இருக்கட்டும், அல்லது பெத்தானியாவில் இயேசுடைய எருசலேம் நுழைவுக்கு முன்பு சிமியோன் என்கின்ற பரிசேயர் கொடுத்த விருந்தாக இருக்கட்டும், அந்த விருந்தில் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அழுது கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைத்து அந்த பெண்ணுடைய நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது இயேசுவுக்கும் சக்கேயுக்குமான உரையாடலில் இயேசு இறுதியாக சென்று விருந்து கொண்டாடி மகிழ்ந்த அந்த தருணமாக இருக்கட்டும், லூக்கா நற்செய்தி 19 குறிப்பிடுகின்ற அந்த நிகழ்வாக இருக்கட்டும், அல்லது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் குறிப்பிடுகின்ற காணாமல் போன ஆடு பற்றிய ஓமையினுடைய இறுதியில், காணாமல் போன நாணயம் குறித்த ஓமையினுடைய இறுதியில், காணாமல் போன மகன் குறித்த ஓமையினுடைய இறுதியில் சொல்லப்படுகின்ற அந்த செய்திகள், காணாமல் போன ஆடை கண்டுபிடித்தவன் அவன் தோளில் போட்டுக்கொண்டு வீட்டிற்கு வந்து தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் அழைத்து, என்னுடைய ஆடு காணாமல் போயிருந்தது, கண்டுபிடிக்கப்பட்டது, வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்திருப்போம், உறவை கொண்டாடுவோம் என்று சொல்லி அந்த மெய்ப்பெண் அழைப்பதாகவும், தன்னுடைய தாலியிலிருந்து ஒரு நாணயம் காணாமல் போகிறது, அதை கண்டுபிடித்தவன் பெருமகிழ்ச்சி அடைந்து அந்த பெண் உறவினர்கள் எல்லாம் அழைத்து, குறிப்பாக பெண்களை அவர் அழைத்திருப்பார், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, என்னுடைய ஞானம், என்னுடைய தாலியில் இருந்த ஒரு பொருள் காணாம போச்சு, கண்டுபிடிச்சிட்டேன், மகிழ்ச்சியா இருக்கு, வாங்க விருந்து கொண்டாடும். உறவை கொண்டாடினாள். காணாமல் போன மகன் பற்றிய ஊமையிலும் அந்த மகன் என்ன, அந்த தந்தை என்ன செய்கின்றான், என்னுடைய பிள்ளை காணாம போயிருந்தேன், என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிருந்தான், மறுபடியும் கிடைச்சிட்டான், விருந்து ஏற்பாடு செய்யுங்க, கொழுத்ததை அணியுங்கள், முதல் தரமான ஆடை அணியுங்கள், மோதிரம் போடுங்கள், காலணி அணியுங்கள், நான் உறவை கொண்டாட போகிறேன். காணாமல் போயிருந்த என்னுடைய மகன் கிடைத்து விட்டான், இறந்து போயிருந்த மகன் உயிர் பெற்று விட்டான், அதனால விருந்துக்கு ஏற்பாடு செய்யுங்க, உறவை கொண்டாடுவோம் என்று சொல்லி அந்த தந்தை உறவை புனிதமாய் மேன்மையாய் நினைத்தார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் சொல்கிறார். ஏன்? இயேசு 5000 பேருக்கு உணவளிக்கின்ற அந்த சம்பவம், ஏதோ அவங்க எல்லாம் பசியா இருந்தாங்க, இயேசு அவங்க மேல பரிதாபப்பட்டாரு, அதனால எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாரு, அது மட்டுமல்ல சிந்தனை. இயேசு அங்கு குழுமியிருந்த அந்த 5000க்கும் அதிகமானோரை அவர் கொண்டாட விரும்பினார். எனவே அவர்களோடு உறவை ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினார். அதற்கு ஒரு வாய்ப்பு இந்த உணவு கொடுத்து தோழமையை கொண்டாடுவது என்பதுதான் இயேசுனுடைய எண்ணமாயிருந்தது. அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய திருவிருந்தை குறித்து முதலில் திருத்தூதர் பவுலடியார் தான் பதிவு செய்கின்றார். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23 - 25. அதன் பிறகு மார்க்கு நற்செய்தியாளரிடமிருந்து மத்தேயு, லூக்கா நற்செய்தியாளர்கள் செய்தி எடுத்துக்கொண்டு இயேசுடைய திருவிருந்தை குறித்து பேசுகின்றார்கள். இயேசு அந்த திருவிருந்து நிகழ்வில், நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்வில் இயேசுவினுடைய மைய சிந்தனை எதுவாக இருந்தது? இந்த நற்கருணை ஏற்படுத்துதலின் வழியாய், சீடர்களோடு விருந்து கொண்டாடுவதின் வழியாய் இயேசு உறவை கொண்டாடினார். காரணம், இயேசுவை பொறுத்தவரையில் உறவு புனிதம், உறவு மனிதம், உறவு மேன்மையானது, உறவு கொண்டாடப்பட வேண்டியது, உறவுகள் மாண்புக்குரியவை என்பதை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு அந்த நிகழ்வின் வழியாய் எடுத்துச் சொல்ல விரும்பினார். எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், இதை என் நினைவாக செய்யுங்கள். உறவை கொண்டாடுவதை, உறவை புனிதமாய் நினைப்பதை என் நினைவாய் செய்யுங்கள். இந்த திருப்பலி கொண்டாட்டம் என்பது கடவுளுக்கும் நமக்குமான உறவை ஒவ்வொரு நாளும் புனிதப்படுத்திக் கொள்ளுகின்ற, ஆழப்படுத்திக் கொள்ளுகின்ற, கொண்டாடுகின்ற ஒரு வைபவம். எனவே தான் திருப்பலி கொண்டாட்டம் என்று சொல்லப்படுகிறது. திருப்பலி சடங்கு அல்ல, திருப்பலி ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டத்தில் உறவுகள் புனிதப்படுத்தப்படுகிறது, உறவுகள் சரி செய்யப்படுகிறது, உறவுகள் மேன்மையாய் கருதப்படுகிறது.
எனவே தான் இயேசுடைய மூதாதையர் பட்டியலை குறித்து வாசிக்கின்ற இந்த நாளில் நம்முடைய உறவுகளை குறித்தும், இயேசுடைய மூதாதையர் பட்டியல் அவருடைய உறவுகளை குறித்து பேசுகிறது. இந்த உறவுகளை குறித்து பேசுகின்ற இந்த பொழுதில் இயேசுடைய பிறப்பு விழா, இயேசுடைய பிறப்பு என்பது கடவுள் மனிதர்களோடு தன்னுடைய உறவை மீண்டும் ஒரு முறை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் இயேசுடைய பிறப்பை ஒரு வரலாற்று சம்பவமாய் கடவுள் மாற்றுகின்றார். இயேசு வழியாய் உறவுகள் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதனால்தான் இயேசுடைய பிறப்பு வெறும் பெத்தலகேமில் நடந்த ஒரு நிகழ்வாக விட்டுவிடாமல் உடனே அதை கொண்டாட விரும்புகின்றார். சாமானியர்களாயிருந்த மேய்ப்பர்களுக்கு, ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு முதல் செய்தி சொல்லப்படுகிறது. அதன் பிறகு சமூகத்தினுடைய மேல்தட்டு வர்க்கம் என்று சொல்லப்பட்ட ஞானிகளுக்கு சொல்லப்படுகிறது. அதன் பிறகு இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை ஞானிகள் வழியாய் ஏறுவதற்கு சொல்லப்படுகின்றது. இப்படியாய் இயேசுடைய பிறப்பு உறவை கொண்டாடுகின்ற நிகழ்வு என்பதை உலகம் முழுவதும் கொண்டாட கடவுள் திட்டமிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, நாமும் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புனிதமான தருணத்தில் நம்முடைய உறவுகளை நாம் சரி செய்து கொள்வோம். நம்முடைய உறவுகளில் விரிசல் இருந்தால், நம்முடைய உறவுகளை நாம் காயப்படுத்தி இருந்தால், நம்முடைய உறவுகளை நாம் உதாசீனப்படுத்தி இருந்தால், இதுவரை நம்முடைய உறவுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லாமல் இருந்திருந்தால், ஏன்னா நம்மெல்லாம் நினச்சிக்கிறோம், நான் மெட்ராஸில் இருக்கிறேன்பா, நான் சிட்டியில் இருக்கிறேன்பா, நான் பெரிய அடுக்குமாடு குடியிருப்பில் இருக்கிறேன்பா, நான் உண்டு, என் வீடு உண்டு, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு. அன்புக்குரியவர்களே, அது நமக்கென்று அமைத்துக் கொள்ளுகின்ற வேலி. இந்த வேலியை கடந்து நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய குடும்ப உறவுகளை குறித்து நாம் சொல்ல வேண்டும். நம்முடைய தமிழருக்கென்று இருக்கின்ற ஒரு மாபெரும் அடையாளம் உறவுகளை கொண்டாடுவது. தமிழ் மொழியில மட்டும்தான் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அம்மா, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மருமகன், மருமகள். இங்கிலீஷில் பாருங்க, டாடி, மம்மி, பிரதர், சிஸ்டர், மற்றவங்க எல்லாருமே அங்கிள், ஆண்டி. உறவுகளை கொண்டாடுகின்ற சமூகத்தை நாம் சார்ந்தவர்கள். எனவே கடவுள் இதைத்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். இயேசுனுடைய மூதாதையர் பட்டியலை, அவருடைய சொந்த பந்தங்களை குறித்து சிந்திக்கின்ற இந்த நாளில் நீங்களும் உங்களுடைய உறவுகளின் வேர்களை தேடி செல்லுங்கள் என்கின்ற ஒரு அழகான சிந்தனையை, புனிதமான சிந்தனையை கடவுள் திருவருகை காலத்தினுடைய நவநாளின் முதல் நாள் செய்தியாக நமக்கு சொல்லுகின்றார். எனவே இந்த உறவுகளை கொண்டாட, உறவுகளில் நாம் ஏற்படுத்திய காயங்களை நாம் முற்றிலுமாய் மருந்திட்டு ஆற்றிட அருள் வேண்டி தொடர்ந்து செபிப்போம். காணிக்கை பாடல். அன்பின் பலியாய் ஏற்பாய், உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதின் துயர்தணிப்பாய். புண்படும் மனதின் துயர்தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில் நிலை பெற செய்வாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். வாழ்வின் கோடைகள் பெறுகின்றோம், அருள் வள்ளலுன் கருணையில் வாழ்கின்றோம். முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், முழு முதல் தலைவாயிரஞ்சுகின்றோம், எம்மை திருப்பலி பொருளாய் தருகின்றோம். அன்பின் பலியாய் ஏற்பாய், உன்னை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பாய். அன்பின் பலியாய் ஏற்பாய், புண்படும் மனதில் துயர்தணிப்பாய். புண்படும் மனதில் துயர்தணிப்பாய், எம்மை புண்ணிய வாழ்வில்
நிலை பெற செய்வாய் அன்பின் பலியாயேற்பாய். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தை ஆகியவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் நமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலுதி பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, துருவங்களும் இனங்களும் கலாச்சாரங்களும் ஒன்றிணைந்து உமக்கு சொந்தமாக வேண்டும் என்ற உமது மறைவான திட்டத்தை குழந்தையாக பிறந்தவும் திருமகனில் நிறைவு பெறச் செய்கின்றீர். அவரோடு இணைந்து நாங்கள் எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளையும் அனுபவங்களையும் முன் காணிக்கையாக்குகிறோம். உமது ஆவியின் அருள் செயலால் எங்கள் வாழ்வும் எம் சமுதாயமும் படைப்பு முழுவதுமே புதுப்பிக்கப்பட்டு துவக்கத்தில் இருந்தது போல் நல்லதாகவும் மிக நல்லதாகவும் மாற்றம் பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவனான தந்தை என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தம் இறையல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக ஒரு குழந்தை வடிவில் மனிதரானார். இந்த மறையுண்மை வாயிலாக இமை மீட்கும் உமது செயல் திட்டம் உறுதி செய்யப்பட்டது. வார்த்தையானவர் மனிதரானதால் கடவுளை நாங்கள் கண்கூடாய் காணவும் அவர் வழியாக கண் காணாதவை மீது ஆர்வம் கொள்ளவும் செய்தீர். வலுகுறைந்த எங்கள் இயல்பை இந்த தெய்வ குழந்தை தமதாக்கி கொண்டதால் பலவீனமான எங்கள் மனித தன்மை முடிவற்ற மகிமை பெறலாயிற்று. எங்கள் மத்தியில் ஒரு குழந்தையாக அவரை உதிக்க செய்து தளர்ந்ததை உறுதிப்படுத்தவும் விழுந்ததை தூக்கி நிறுத்தவும் தவறியதை வாழ்வுக்கு அழைக்கவும் இழந்ததை மீண்டும் பெற செய்யவும் திருவுளமானீர். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்துரைத்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து அறிக்கேட்டது போல நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே உணவருந்திய பின் திராட்சரசம் நிரம்பிய கிணத்தெடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடைய எண்ணம் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார். என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாய் மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாய் மூன்றாகி ஒன்றானவா.
இனிதாக கனிவாக அருள் வாழ்வின் இறைகார் என்னை தேர்ந்த என் மன்னவா. இனிதாக கனிவாக அருள் வாழ்வின் இறைகார் என்னை தேர்ந்த என் மன்னவா. என்னை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றார் என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுடன் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதையும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். அன்புக்குரியவர்களே, மீண்டும் உங்களுடைய பணிவான கவனத்திற்கு நாம் பெரும் நோய் தொற்று காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய தளர்வுகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தமிழக அரசாக இருக்கட்டும், நம்முடைய மறைமாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும், தொடர்ந்து அரசனுடைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு நம்முடைய ஆயர் தந்தையும் இந்த நாட்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கின்றார். நமக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி, அரசு நமக்கு இப்பொழுது நேற்றைய முந்தின தினம் கொடுத்த அறிவிப்பின்படி நாம் நம்முடைய கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையும் புத்தாண்டு விழாவையும் நள்ளிரவு திருப்பலிகளை நாம் கொண்டாடி கொள்ளலாம் என்கின்ற அறிவிப்பு. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆனால் சில வழிகாட்டல் நெறிமுறைகளை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதையும் நம்முடைய தமிழக அரசும் நம்முடைய ஆயர் தந்தையும் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் நம்முடைய விழாக்கள் கொண்டாட்டங்கள் அமையும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவையும் புத்தாண்டு திருவிழாவையும் அடுத்து நாம் கொண்டாடவிருக்கின்ற நம்முடைய பங்கினுடைய ஆண்டு பெருவிழாவையும் ஒரு நல்ல தயாரிப்போடு நாம் கொண்டாட வேண்டும் என்பதுதான் கடந்த சில நாட்களாக நாம் முன்னெடுக்கின்ற ஒரு முயற்சி. அதனுடைய ஒரு முயற்சியாக நாம் கடந்த வாரத்தில் திருப்பலிகளை கொண்டாடி அந்நியங்களாக கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு திருநிகழ்வை நாம் முன்னெடுத்தோம். அந்த நாட்களில் நாம் நன்மை சிறப்பாக தயாரித்தோம். எனவே திருச்சபை நமக்கு வழங்கியிருக்கிற பொது மன்னிப்பு வழிபாடு என்கின்ற ஒரு சிறப்பு கொண்டாட்டத்தின் வழியாய் கடவுளுடைய பேரிரக்கத்தையும் பெருமன்னிப்பையும் நாம் அனுபவிக்க நமக்கு அழைப்பு தரப்படுகிறது. அதனுடைய ஒரு சிறப்பு முயற்சியாய் நம்முடைய திருவருகை கால மெழுகு திரைகளுக்கு முன்பாக ஒரு பிரத்யேக பெட்டியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். பொது மன்னிப்பு வழிபாடு என்கின்ற அந்த தகவலையும் நாம் கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய வின்சென்ட் பவுல் சபையினர் முன்னெடுக்கின்ற தியானங்களில் வாரம் முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு வார கால தியானம் என்று சொன்னால், அந்த ஒரு வார காலத்தினுடைய மத்தியில் ஒரு சிறப்பு ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு இந்த தியானங்களில் பங்கெடுக்கின்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் குறிப்பிடுவது, if you feel like making a lifetime confession, எப்பொழுது நமக்கு இது தவறு இது சரி என்று பகுத்து ஆய்ந்து தேர்ந்து தெளிகின்ற அந்த நினைவு ஏற்பட்டதோ அன்றிலிருந்து இன்று வரை கடவுளுக்கு எதிராக, சக மனிதருக்கு எதிராக, ஜீவராசிகளுக்கு எதிராக நாம் செய்த பாவங்களை எல்லாம் பட்டியலிட்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு பெறுவதுதான் அந்த தியான நாட்களில் அவர்கள் அறிவுறுத்துகின்ற செய்தி. இப்பெரும் நோய் தொற்று காலம், திருச்சபை நம்முடைய திருத்தந்தை கூட இந்த நாட்களில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு அறிவிப்பு செய்திருக்கின்றார். எனவே இந்த நோய் தொற்று காலத்தை நாம் கருத்தில் கொண்டு நாம் பெரும் பாவ சங்கீர்த்தன வழிபாட்டிற்கு இப்பொழுது நாம் ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியாத சூழலில் பொது மன்னிப்பு வழிபாட்டிற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை மாலை 6:30 மணிக்கு
நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்பட்டு அந்த பொது மன்னிப்பு வழிபாடு கொண்டாடப்படும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் சனிக்கிழமையும் இந்த நிகழ்வு ஏறெடுக்கப்படுகிறது. எனவே நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்நாளுக்கான பாவ சங்கீர்த்தனம் நீங்கள் செய்ய விரும்பினீர்கள் என்று சொன்னால், இந்த நாட்களில் இன்று நாளைய மறுதினம் ஆலயத்திற்கு முன்னதாக வந்து உங்களை சிறப்பாக தயாரித்து உங்களுடைய நினைவுக்கு வருகின்ற உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், கடவுளுக்கு விரோதமான செயல்களை எல்லாம் ஒரு தனித்தாளில் எழுதி அதற்கென்று நாம் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற அந்த பெட்டியினுள் நீங்கள் போடுவீர்கள் என்று சொன்னால், இந்த பொது மன்னிப்பு வழிபாட்டினுடைய இறுதியில் நற்கருணை ஆண்டவர் முன்பாக அவையெல்லாம் எரிபலிகளாக செலுத்தி கடவுளுடைய பேரிரக்கத்தை, பெருமன்னிப்பை கொண்டாட முயற்சி செய்வோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களை மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நாம் மிகப்பெரிய பொருள் செலவில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை, புத்தாண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடவில்லை என்று சொன்னாலும் ஒரு குறைந்தபட்ச செலவிலாவது நாம் கொண்டாட முயற்சிக்கிறோம். எனவே பொருளுதவி தந்து தாங்கிடுமாறு பங்கு மக்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக்கு. தாயும் தந்தையுமான இறைவா, உமது பராமரிப்பின் விந்தைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், உமது மீட்பின் நலன்களை பெற்றுக் கொள்ளவும் உம்முடைய மகனை ஒரு குழந்தையாக அனுப்பும் அளவுக்கு உலகை அன்பு செய்தீரே. உம்மை அப்பா தந்தாய் என்று அழைத்து நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்திலிருந்து ஊற்றெடுக்கும் குழந்தை இயேசுவின் அருள் வளங்கள் எங்கள் வாழ்வை வளமாக்குவதால் வாய்க்காலின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக நாங்கள் தழைத்திருந்து வளம் கொடுக்கும் கனிகளையும் நலம் நல்கும் இலைகளையும் இவ்வுலகிற்கு தந்து வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இயேசுவின் சிறப்பு ஆசீர்வர தலைவணங்கி மன்றாடுவோம். இறைவனின் திருமகன் குழந்தை இயேசு பாவ இருளை அகற்றி மகிழ்ச்சி ஒளியால் உங்கள் உள்ளத்தை நிரப்புவாராக. மனு உருவான வார்த்தையானவர் அமைதியும் ஆசிரியும் மக்களிப்பையும் அளித்து உங்கள் அனைவரையும் நட்புறவில் ஒன்றாய் இணைப்பாராக. இறைவனின் ஆவி உங்களை ஒரே குடும்பமாக இணைத்து முடிவெல்லா வாழ்வின் மகிழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்வாராக. அற்புத குழந்தை இயேசு உங்களை பாதுகாக்க உங்களோடும், உங்களை ஆதரிக்க உங்களுக்குள்ளும், உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின்னும், உங்களை வழி நடத்த உங்களுக்கு முன்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் உங்களுக்கு நற்சுகத்தை, மகிழ்ச்சியும், அமைதியும், அருளையும் நிறைவாய் தந்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. இயேசுவின் உறவில் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிலே நேசமதாக கசத்தை ஊத்தரித்தே. பாவ கசடனை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அல்லறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.